இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 4வது வாரம் தான் வந்துட்டு நாங்கள் கூழ் ஊற்றிருந்தோம். நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. கூழுக்கான வேலை வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் 1 கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. ஸோ மாவு புளிச்சு வந்தால் தான் அடுத்த நாள் கூழ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட்டு வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஈவினிங் போல் கூழ் செய்கிறதுக்காக வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் கோலெல்லாம் போட்டு பொட்டு வச்சு முடிச்சிட்டோம். ஸோ 1 கிலோ அளவுக்கு ராகி மாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு புளிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ராகி மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கூழ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இப்போ வந்து கூழ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாட்டர்டே ஈவினிங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். பூஜைக்கு தேவையான பூ, வாழைப்பழம், இலை, தேங்காய், வெத்தலை பாக்கு, இளநீர் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. கருவாட்டு குழம்பு தேவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்கீரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூமே கையோட க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை ஊற வச்சுட்டு தயிர் வந்து போட்டு வச்சுட்டேன். கூழ் கரைக்கும் போது தயிர் ஊற்றி தான் வந்து நாங்கள் கரைப்போம். அதனால் தயிர் போட்டு வச்சுட்டேன். மொச்சக்கொட்டமே ஊற வச்சுட்டேன் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக. ஸோ சாட்டர்டே வந்து ப்ரீ பிளானிங் வேலைலாம் பண்ணி வச்சா தான் வந்து சண்டே ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்ததுமே கொழுக்கட்டைக்கு வந்து ஊற வச்சுட்டேன். கொழுக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்குமே அரிசி ஊற வச்சுட்டு தேவையான காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு கோலெல்லாம் சூப்பராக வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவாட்டு குழம்பு, கீரை எல்லாமே வந்து 9 o'clock ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் எல்லாம் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ விளக்கு ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு படையல் போட்டாச்சு. இலையில் வந்துட்டு கட்டி கூழ், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காத்தவராயனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பில் கூழ் கரைச்சி வச்சு இளநீர் கண்ணை திறந்து வைப்போம். ஃபைனலாக ஒரு டம்ளரில் வந்து பானகம் வந்து கரைச்சி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பொங்கல் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அது மேலே கொஞ்சமாக அரிசி மாவு வெல்லம் வச்சு அதுவுமே வந்து பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்ருவோம். ஸோ அன்றைக்கி வந்து சூப்பராக படையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கூழ், அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் வச்சு தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நாங்களுமே எல்லாருமே சேர்ந்து கூழ் குடிப்போம். ஸோ அதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்கிறோன்னும் போது பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து இது வந்து செய்வாங்க. எங்களுக்கு வந்து அந்த சண்டே இப்படி தான் போச்சு. நாங்கள் இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவோம். நீங்கள் என்ன மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.